நாங்கள் இந்த வேளையிலும் இருப்பது வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சி இன்று 26 மூன்றாம் மாதம் 26 பங்குனி மாதம் 26 மார்ச் மாதம் 2026 வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 10:32. வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சி பைபிள் குயிஸுடன் இணையிருக்கிறோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரன் பாலன் சிவா இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். விக்டோரியா வேன்கூவர்லேருந்து சகோதரர் மகேந்திரன் ஐயா இணைந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய வசனங்களை, கத்தருடைய வார்த்தைகளை விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறீர்கள். கேள்விகளோடு பதில்களோடு இணைவோம். ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இவை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்விகள் நிகழ்ச்சியில் தொகுப்பாளினி சகோதரி ஜானட் அவர்களையும் தொகுப்பாளர் சகோதரன் மகேந்திரன் ஐயா அதே வேளையில் சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. தடைகளை நீக்கி இணைய கத்தர் உதவி செய்வாராக. வானொலிக்கு கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸில் ஓட்டமா சிஸ்டர் உங்களோட மைக்கை எடுத்து விடுங்கள். ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுடன் சௌரம் பாலன் கூட இணைந்திருக்கிறார். அவர் மகேந்திரன் ஐயா இணைந்திருக்கிறார். வானர் ஐயா நிவாரண விசுவாசிக்கிறோம். ஊழியர்கள் இணைய கத்தர் உதவி செய்வாராக. உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், வழி நடத்துக்கணும். ஆமீன் ஆமீன். மகேந்திரமன்னா அவர்கள் எங்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துவார். ஆமீன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே கேள்விதல் நிகழ்ச்சியை கத்தாவே பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த வேதபாட நிகழ்ச்சியை தொகுத்திருந்த சங்கம வானொலியை நடத்துகிற சிஸ்டர் ஜெனட்டை மீது ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடந்து கொண்ட பிள்ளைகள், கலந்து கொள்ள போகும் பிள்ளைகள், மறுவழிப்பு கேட்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து இன்றைய நாளிலே வேதத்திலே ஆழ்மான சத்தியங்களை கற்றுக்கொண்டு கனி 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 கொடுக்கும் பிள்ளைகளாக, வார்த்தையில் வேறு ஒன்றி கனி கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றி அமைக்க வேண்டுமாக எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். முதலாவது கேள்வி, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு எங்கே போகும்படியாக தம்முடைய வீளை வந்ததென்று அறிவார்? ஜெபத்துக்காக இல்லை, ஜெபத்துக்காக அந்த மலைக்கு போக இல்லையா? யோவான் 13:1. யோவான் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முதல் அவர் இந்த யோவான் 13:1 யோவான் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியாக தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து. ஆமீன். மரியாளும் சகோதரியா மாத்தாளும் இந்த பெத்தானியா கிராமத்தில் லாசர் 13:1 யோவான் 13 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு விலவத்தை விட்டு பிதாவிடத்து போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகிற வேளை வந்தது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு எங்கே போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்தார் என்று சொல்லி கேள்வி கேட்டேன். இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போவதற்கு. சரி, ஒரு பிரெயின் டீசிங் கொஸ்டின் கேட்கட்டா? நான் ஓகே. உங்களுக்கு வேதாகமத்தின்படி உங்களுக்கு என்ன விலை? மகேந்திரன் ஐயாக்கு என்ன விலை? யாருக்கு? பிரதர் சிவாக்கு என்ன விலை வேதாகமத்தின்படி? மகேந்திரன் ஐயா
இது யோசிக்க வேண்டிய கேள்வியா இருக்கு அண்ணா. இல்லை, பைபிளில் இருக்கிற கேள்வி தான். பைபிளில் இருக்கிற கேள்வி. மைந்தன் ஐயா எங்களுக்கு தெரியுமா ஐயா? சத்தத்தை காணையில் அவர் பிஸியா போயிட்டாரோ? மௌன விரதமா? மகேந்திரவண்ணாவை காணல. மகேந்திரன் அண்ணா சரி, பாலன் சொல்லுங்க பாபா, உங்களுக்கு என்ன விலையுண்டு? திருப்பி கேளுங்க அப்புறம் கேள்விய. வேதாகமத்துல ஓ ஒவ்வொருவருக்கும் ஒரு விலை இருக்கு. ஆ. அதுல உங்களுக்கு என்ன விலை? ம். உங்களோட வயதுக்கு ஏற்ற விலை. ஓ. சகோதரி, தேவனுடைய வார்த்தைகளை கற்கொள்றவர்கள் அப்படிதான் என்ன வசனம் வசனம் வாங்கிடணும் என்னது? உங்களோட வயதுக்கு என்ன விலை, அவ்வளவுதான் கேட்டேன் நான். உங்களோட வயதுக்கு ஏற்ற விலை தான் அண்ணா, வயதுக்கு ஏற்ற விலை. நித்திய எவ்வளவு வேண்டு வேதாகமம் சொல்லுது. ஐயா போயிட்டார். நித்தியமாக தேவனுடைய வீட்டுல சூனா இருக்காதா? இல்லையா, என்ன விலை? இப்ப உங்களை என்ன விலையை கொடுக்க? ஓகே உங்களை கொண்டு வித்தா எவ்வளவு தருவாங்க? ஒரு 10 லட்சம் டாலர் தருவாங்களா? அப்படியான விலை. வேதாகமத்துல ஒருவருக்கும் ஒரு விலை கொடுத்துருக்கு. அதுதான் அந்த கேள்விதான். அங்க மைந்தனையா காணையில். மைந்தனையா சம்திங் ராங் போல. நேற்றைய நாளிலே அவர்களுக்கு வேன்கூவர் பகுதியிலே ஒரு சிறிய என்னென்னு சொல்றது, ஒரு சிறிய எர்த்குவேக் 4.3 ஆக இருந்தது. நேற்றைய மாலை வேளையிலே அது பெரிதாக ஒன்றும் தெரியாது, சும்மா கிளாஸுகள் மேசையில் இருந்தால் சில வழியா ஆடும், அப்படியான காரியம். அது அநேகமானவர்களுக்கு ஃபீல் தெரியாது. அதான் ஐயா போயிட்டாரா எர்த்குவேக் பார்க்? 4.4 4.4. நீங்க சொல்லி அங்க கிடையாது, நீங்க சொல்லி அங்க கேள்விப்படையில வேற நீ சொல்லிப்பிடும். வான்கூவர் கரையில் என்று சொல்லப்பட்டிருக்குது, அதாவது கடற்கரையில் 4.3. அவர்கள் மைந்தனையா இருக்கிறது ஒரு தீவில், இருக்கிற ஒரு தீவில். அந்த தீவுக்கும் அந்த லேண்டுக்கும் இடையில மைந்தனையா ஒரு தீவிலான் இருக்கிறார். எங்கட என்ன இலங்கை இந்தியா இருக்கிற மாதிரி இடையில அவர் ஒரு தீவிலான் இருக்கிறார். அங்கதான் அந்த தீவு கிட்ட இல்லை, இது லேண்டு கிட்ட. 4.4 அப்புறம் அவ்வளவு சேதம் வந்திருக்கு. அது என்ன? அதான் சொல்றேன், சும்மா ஆடும் மேசியல். மகேந்திரனையா என்ன மகேந்திரமண்ணா, உங்களை காணையில இருந்தா போல. சத்தம் வந்தது, ஏதோ மிஸ்டேக் கதைச்சு நான் ஓ பண்ணி திருப்பி வரேன். நேற்று உங்களோட பக்கத்துல எர்த்குவேக் நடந்தா தெரியுமா? அது ஒரு நாள் நடக்கிறேன். ஓகே, நான் இன்றைய நாளில் ஒரு பொது கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறேன். கேளுங்கோ. வேதாகமத்தின் படி உங்களுக்கு என்ன விலை? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விலை இருக்கு. அதன்படி உங்களுக்கு என்ன விலை? எங்களுக்கு விலையே கிடையாது. வேதாகமத்துல விலை சொல்லி இருக்கு ஐயா, அதுதான் கேட்கிறேன். என்ன விலையா எங்களுக்கு? ஆமா, என்ன விலை? ரட்சிப்பு. ஐயா, உங்களுக்கு இப்ப உங்களை கொண்டு போய் அடிமையா விற்கிறேன்னு வைங்கவன், இவ்வளவு விலை தருவாங்க. 10 லட்சம் தருவனா, 20 லட்சம் தருவனா, 30 லட்சம் தருவனா? அது மாதிரி வேதாகமத்துல ஒருத்தருக்கு ஒரு விலை இருக்கு. ஒவ்வொரு வேதாக்களுக்கும் ஒவ்வொரு விலை. சீரியஸு கூட குறையவோ? அவைத்தான் ஆகக்குரிய. ஓகே, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விலை ஐயா, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு விலை, ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு விலை, வாலிபர்களுக்கு ஒரு விலை, சீனியர்ஸுக்கு ஒரு விலை. அதில் பொம்பளைகளுக்கு வித்தியாசமான விலை. ஆனா லேவியராமம் 25:16 பயனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் வெளியேறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும். அதான் இப்போ தேடி பிடிச்சிருக்கீங்க. அதான் என்ன விலையாண்டல்ல கேட்குறேன். நீங்கள் வாசிக்கிறது சரி, வாசிக்கிறது வேதாமத்தில் இன்னும் விலை இத்தனை டாலர்னு போட இல்லையே. இருக்கு.
விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நான் இப்போ விளக்கமாக சொன்னானல்லே, 5 வயது ஆட்களுக்கு ஒரு விலை, வாலிபர்களுக்கு ஒரு விலை, யா வயது மூணாக்களுக்கு ஒரு விலை, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு விலை, ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு விலை. இந்த விலை டாலர்லயா ருபீஸ்லயா வருது? ஆ டாலர்ல கேட்குறீங்களா ருபீஸ்ல கேட்குறீங்களா விலை? அந்த காலத்தில் இருந்த இப்போ ஆண்டவர் பண்ட மாட்டேன் தான். ஆண்டவரை இயேசு ஐயா $30க்கு வித்தானே, 30 வெள்ளிக்காசுக்கு வித்தானே. அப்போ வெள்ளிக்காசு அந்த காலத்தில் சரி. ஓகே. யோசேப்புவை 30க்கு வித்தாங்கல்ல. 20 அண்ணா. யோசேப்பு 20க்கு வித்தாங்களுக்கு சரியோ? ஆ. அப்படி அப்படி உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன விலை வேதாகமத்தில் போட்டிருக்கின்றதான் கேள்வி. உங்களுக்கு மரமொழி தெரியாட்டி நான் சொல்கிறேன். இல்ல இல்ல இல்ல. எங்கட சிஸ்டர் ஜனட் கிட்டடிக்கு போனவா, அவருக்கு இந்த ஆக்சுவல் விலை தெரியல. அதான் இப்போ நான் அந்த காலையில் ஒவ்வொரு நாளும் வேதாகமம் போடுறேன் தானே, வேதாகமம் பதிவு செய்து எல்லாருக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்போ அதில் வேளையில் நான் கேட்டுக்கொண்டு இருப்பேன். அநேகமாக நேற்று கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்போ திடீரென்னு இதை சொன்னோன்னே நானே ஏங்கி போனேன். கடை பைபிளில் எங்களுக்கு ஒரு விலை போட்டிருக்குன்னு. சிஸ்டர் ஓரளவு கிட்ட போயிட்டா, ஆனால் சரியான இடத்த போகையில். நீங்க கேட்குற கேள்வி காசு இல்ல. காசு தானே. காசு தானே, அதுதான் சொல்கிறேன் ஐயா. ஆண்டவர் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். யோசேப்புவை 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டாங்கள் அடிமையில். அப்போ இப்போ வேறு இருக்கோ தெரியாது, வேறு யார் யார் விற்றாங்கன்னு. ஆனால் எங்களுக்கு ஒரு விலை போட்டிருக்கு, உங்களுக்கு ஒரு விலை, எனக்கு ஒரு விலை, பாலனுக்கு ஒரு விலை, சிஸ்டர் ஜனத்துக்கு ஒரு விலைன்னா ஒரு வயதுக்கும் ஒரு விலை, ஆம்பளைக்கு வேறு பொம்பளைக்கு வேறு. இப்ப யோபு 28:13 ஞானத்தின் முத்துக்களை விட ஞானம் விலைன்னு போட்டிருக்கு. யோபு 23:18 ஐயா என்ன விலைன்னு தானே கேட்டேன் நான். விலை இப்போ முத்து இருக்குது, கோல்டு இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு விலை இருக்கு. என்ன இப்போ நீங்கள் ஒரு கோல்டை வேண்ட போனால் இப்போ ஏதோ 5100 ஆக்கும் கோல்டு ஒரு பார், சரிதானே? ஆ நான் வாசிக்கல விலை இது நான் வெள்ளி. என்ன வெள்ளின்னு சொல்லவா நான் உங்களுக்கு? வெள்ளியோ பொண்ணோ அண்ணா? வள்ளி 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 வெள்ளி. அப்படி சொல்லுங்களா? அப்படித்தான் நாங்க எங்களுக்கு தெரியும். வெள்ளின்னு சொன்னாக்கா 600 வெள்ளிக்காசு அப்படியா? 600க்கு நீங்கள் வேர்த்து இல்லையாம். மீனுக்கு ஒரு வெள்ளி வந்த காசு. ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசு. மீனுக்கு ஒரு வெள்ளி காசு. மீனுக்கு 150 வெள்ளிக்காசு. அது டாக்ஸி கட்டின ஒரு வெள்ளி காசு. அந்த காலத்துல ஆட்டுக்கு ஒரு ஆடு மாடு புறா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விலை இருந்து விற்று அதுதான் வாங்குறது. என்ன ராத்திர பொறுத்த ஐயா ராத்துல பொறுத்த பல்ல பார்த்து இத்தனை வயதுண்டு பார்த்து அப்படித்தான். அது மாதிரி மனுஷருக்கும் போட்டிருக்கு. அதுதான் கேட்டா சிரிப்பியல். என்னண்டா சாது செல்லப்பா இருக்கிறாரല്ലോ, சாது செல்லப்பா சொல்லுவார் இறந்த பிறகு சாம்பல்லாம் மிஞ்சும், அதுக்கும் விலை இல்லை, ஒரு படியோ அதுக்கும் விலை இல்லையண்டு சொல்ல வாங்க இருக்கு. எப்படி என்று பொறுங்க வாரன். வாசிக்கவா? சுத்த வெள்ளி, வெள்ளியும் இருக்கு, சுத்த வெள்ளியும் இருக்கு. நீதிமான் சுத்த வெள்ளின்னா காசு வரும்னு தெரியாது. நாங்கெல்லாம் சுத்த வெள்ளி.
சுத்த வள்ளியோ சுத்தம் இல்லாத வள்ளியோ அதுக்கு எல்லாருக்கும் ஒரே விலை தான். இப்ப நீங்க ஒரே சொல்லுங்க. விலையாண்ணா? நான் வாசிக்கிறதா நீங்க சொல்ல கேட்குதுன்னா நான் வாசிக்கிறேன்னு சொல்றேன், நீங்க பேசி சொல்லுங்க. சங்கீதம் 68:30 ஒவ்வொருவரும் வெள்ளிப்பணங்களை கொண்டு வந்து பண்டு கொண்டு வரலாம். அது ஒவ்வொரு வெள்ளிப்பணம். அல்லது அவையவேண்ட ஆக்கள் கேட்க அவ காணிக்கையும் கொண்டு வந்து போடணும். பிச்சைக்காரி ஒரு வெள்ளிப்பணம் போட்டால் அந்த அந்த அவ்வளவு 300 ராத்தலுக்கான 200 ராத்தலா 100 300 தான். 100 ராத்தல் விலையான நளனம் என்னும் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துக்கு ஊத்தினாள். அந்த விலையை நண்டு போட்டிருந்தா 300 ராத்தல்ண்டா 300 300 வெள்ளிப்பணம் உண்டு தான். வெள்ளிப்பணம்ண்டா. அது வெள்ளிப்பணம் இல்லை, நாயில தலையில் தானே ஊத்தினான், வெள்ளிப்பணத்தை ஊத்த இல்லையே. வெள்ளி 300 பணத்துக்கான எழுதி இருக்கலாம். வாங்கினா அந்த காசு ஐயா. 300 பணத்துக்கான அந்த 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 அளவுக்கான காரியம். ஓகே. சொல்லுங்க. லேவியராகமம் 27 20 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் 50 வெள்ளி செக்கல், பெண் பிள்ளை 30. 5 வயது முதல் 20 வயதுக்குட்ட ஆண் பிள்ளை 20 செக்கல், பெண் பிள்ளை 10 செக்கல். 1 மாதம் முதல் 5 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளை 5 வெள்ளி செக்கல், பெண் பிள்ளை 3 வெள்ளி செக்கல். நாங்களும் நீங்களும் எவ்வளவு நினைக்கிறீர்கள்? 15 செக்கல். ஆண் பிள்ளை 15, பெண் பிள்ளை 10. சரிதான். இதுல எதுக்கு லேவியாரம் 27 இளைஞராகவும் 27 வாசிங்கோ 2வது வசனத்திலேருந்து 60 வயதுக்கு மேற்பட்டார்கள் 15 சேர்க்கலாம், பெண் பிள்ளை 10 சேர்க்கலாம். அவன்டா ஜனத் 10 சேர்க்கலாம். லேவியாரம் வசனம் வரையா சொல்லுங்க. 27 27 2லேருந்து வாசிங்க. 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலாகிய 50 வெள்ளி செக்கலாகவும் பெண் பிள்ளையை 30 செக்கலாகவும் மதிப்பாயாக. 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை 20 செக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 செக்கலாகவும், 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை 5 வெள்ளி செக்கலாகவும் பெண் பிள்ளைகளை 3 வெள்ளி செக்கலாகவும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை 15 செக்கலாகவும் பெண் பிள்ளைகளை 10 செக்கலாகவும் மதிக்க கடவாய். உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாய் இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கு ஏற்றபடி ஆசாரியன் அவனை ஒருவன் பொருத்தனையை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடத்தக்கதா மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக. பிரச்சனை இருக்கு. சொல்லுங்க. வெள்ளி செக்கல் மற்றது செக்கல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 3ஆம் வாரியில 50 வெள்ளி செக்கல் என்று போட்டிருக்கு, மற்ற செக்கல் என்று போட்டிருக்கு. செக்கலுக்கும் வெள்ளி செக்கலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எல்லாம் ஒன்றுதான். நீங்க சமாளிக்க கூடாது. இல்லை ஒன்றுதான். செக்கல் வெள்ளி செக்கல் போட்டிருக்கு ஐயா. செக்கலுக்கு வெள்ளி செக்கலுக்கு வித்தியாசம் இருக்கு. செக்கல் வந்து கொஞ்சம் மதிப்பு குறை, வெள்ளி செக்கல் மதிப்பு கூட. செக்கலண்டா அளவு ஐயா, செக்கலண்டா அளவு, சரிதானே? செக்கல் அளவு
அது வெள்ளி சேக்கலாக இருக்கலாம், பித்தளை சேக்கலாக இருக்கலாம், பவுன் சேக்கலாக இருக்கலாம். சேக்கல்ன்றது அளவு. இந்த 4ஆம் வருஷத்துல பெண் பிள்ளை 30 செக்கலாக மதிப்பாயாக. ஆமாம். ஓ செக்கலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே ஐயா? ஐயா, இவங்கள் டிரான்ஸ்லேஷனுக்கு தானே ஐயா. டிரான்ஸ்லேஷனில் வெள்ளி என்றதை விட்டுட்டார்கள். சிலதுகளுக்கு வெள்ளி என்றதை விட்டுட்டார். வித்தியாசம் இப்போ நீங்கள் சொல்லிக்கொண்டு போக முதல்ல $10 $10 வள்ளி, $20 வள்ளி, $30 வள்ளி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. $30 $40 என்று சொல்லுவியல். முதல்ல வெள்ளியை பெரிய சொல்லி போட்டு வந்து இதை சொல்லுவியல் தானே. அப்போ சேக்கல் என்றது வெள்ளிக்கு அளவு. செக்கலுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐயா. ஐயா, சேக்கல் என்றது அளவு ஐயா. அதுதான் சொல்கிறேன். சேக்கல் என்ற அளவு. அப்ப வெள்ளி அது சேக்கலாக இருக்கு. அளவுண்டால் 30 சேக்கல் அளவுண்டால் அப்ப எவ்வளவு காசு அது? ஐயா, தெரியாது என்னண்டு 30 சேக்கல் தெரியாது. 30 சேக்கலாக என்ன? அது 30 சேக்கல்ண்டா எவ்வளவு என்ன வெள்ளியா செக்கலா என்ன? 30 சேக்கல் வெள்ளி தான். இங்கிலீஷில் பார்த்தா தெரியும் ஐயா. ஏனெண்டா இவ இந்த டிரான்ஸ்லேஷன் செய்தவை தானே. அவையெல்லாம் பிரச்சனை. 27 ஆங்கிலத்தில் செக்கல் வந்து நிறைய குறிக்குது. ஆ வெள்ளி வெள்ளி செக்கலுக்கும் வெள்ளிக்கும் வெள்ளி செக்கலுக்கும் வெள்ளிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐயா, சேக்கல்ன்றது அளவு ஐயா. தராசில் நீங்கள் படி வச்சுக்கிறீங்களோ. 30 சேக்கல்னா என்ன? 30 ராத்துல ஆ 30 சேக்கல்னா அப்படியே சொல்லுங்க. ஐயா, 30 அளவா? 50 சேக்கல் 50 சேக்கல் சில்வர், 30 சேக்கல். அதன்படி இங்கிலீஷின் படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். சேக்கல்ன்றது அளவு ஐயா. இப்போ ராத்தல் சரியா 30 சேக்கல்னா என்ன? 30 சேக்கல் 30 அளவா? செக்கலண்டா கணக்கின்படி தான் 30 கணக்கு ராத்தல். தான் 30 ராத்தல் ஐயா. செக்கலண்டா கணக்கு தான். ஐயா, காசு இப்போ டாலருக்கு பதிலாக அவங்க சேக்கல்னு சொல்கிறது விளங்குது. டாலர் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கனடாவில் இருக்க கனேடியன் டாலர் அணுவியல், யூகேல இருக்க பவுன்ஸ் அண்ணி சொல்லுவியல், ஆஸ்திரேலியா போனால் ஆஸ்திரேலியா டாலர் அணுவியல் தானே. அது மாதிரி சேக்கல் தான் அவன் காசு. அதை பற்றி சிந்திப்போம். ஓகே, இப்போ நீங்கள் அறிந்து கொண்டு தானே. நாங்கள் எவ்வளவு 15 சேக்கல் 15 சேக்கல் சகோதரி ஜன 10 சேக்கல். சொல்லுங்க. அடுத்த கேள்வி கொடுத்து வாங்க. அடுத்த கேள்வி சொல்லுங்க. பிதாவின் வீட்டில் எத்தனை வாசஸ்தலங்கள் இருக்கிறது? அநேக வாசஸ்தலங்கள். ஆமீன் ஆமீன். யோவான் 14:2 இருக்கு. யாருக்கு இயேசுவினிடத்தில் ஒன்றும் இல்லை? தரித்திரனுக்கு இல்லை. மதிகேடனுக்கு. என்னன்னா? மதிகேடன் இல்லை. பாவிக்கு. ஆவிக்கு இல்லை. பாவிக்கு இல்லை. என்னிடத்தில் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றார் ஐயா. அது யாருக்கு சொன்னார்? வசனம் தெரியும் தானே. மந்திரவாதி. இல்லை. பணக்காரனுக்கு இல்ல. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. பிச்சை கேட்கிறவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அந்த இளம் பொட்டியும் பொண்ணு தான் இருக்குன்னு சொன்ன இளைய மகன் சொல்றார். இல்ல இல்ல. ஆண்டவர் ஐயா ஒரு ஆளுக்கு சொல்றார் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் பவுலும் சொல்றார் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னிடம் உள்ளது இயேசுவின் நாமம் என்று. இல்ல, இது யாருக்கு? இயேசு. அந்த கோயில்களில என்ன பொண்ணும் பள்ளியும் இல்லை இந்த ஆண்டு. அதான் அது பவுல். இல்ல. பொண்ணும் இல்லை வள்ளியும் இல்லை இல்லை. ஒன்றும் இல்லை. நீங்க முதலாவது சொல்லி சொல்லுறார் என்னிடத்துல உனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஓகே, 1 செகண்ட் இல்லைங்க, கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்ப்போம். அதுக்கு சொல்லு தன்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று. அது சொல்லு என்னிடத்துல ஒன்றும் இல்லையாண்டா.
புதிய ஏற்பாடு தானே. ஆஹ், வாரம் என்னிடத்தில் இந்த புத்தகத்தில் இருக்கமா? யோவான்ல இருக்கு. மத்தேயு. ஓவான்லையா? ஓகே. யோவான்ல. நான் யோ லூக்காவில் வந்துடுறேன். லூக்காவில் வந்துடுறேன். ஆஹ், யோவான்ல இன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்னிடத்தில் பங்கு இல்லை. யோவான் 14:30 வாசிங்க. 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமேன். உலகத்தின் அதிபதிக்கு சொல்லி இருக்கிறார். ஆமேன். ஆஹா, ஆ. இயேசுவிடத்தில் அன்பாயிருந்தால் எதை கைக்கொள்ள வேண்டும்? வசனத்தை ஒருவன் அன்பா இருந்தால் வசனத்தை கைக்கொள்ள வேணும். நானும் பார்த்துட்டு சொல்றேன். ஒருவன் அன்பா காசும் இல்லை, வசனத்தை கைக்கொள்ள வேணும். திருப்பி இல்லை. திருப்பி சொல்லுங்க. ஒருவன் அன்பா இருந்தா என் வசனத்தை கொள்வன். பிதா குமார் நாங்க மூவர் வந்து அவங்களோட இருப்போம் இருக்கல வார்த்தை. இல்லை. என்ன கேள்வியம்மா? இயேசுவிடத்தில் அன்பாயிருந்தால் எதை கைக்கொள்ள வேண்டும்? அவருடைய கற்பனைகளை கற்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆமேன். யோவான் 14:15 இருக்கு. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தா என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14, 15. 15. என்ன பிரச்சனைன்னா ஜூம் எல்லாத்தையும் மாற்றி போட்டுது, வாட்ஸ்அப் மாற்றி போட்டுது, ஆமாம். பைபிளும் மாற்றிட்டாங்க. புள்ளி 14-15 மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள யோவான் மனுஷர் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யா. அப்போ ஒன்றுக்கு தானே. யோவான் 14:15 ஐயா. ஓ, ஓகே. அன்பா இருந்தால் தானே கேட்கொள்றேன். அன்பு இல்லாட்டி இப்படி கேட்கொள்றேன். அடுத்த கேள்வி. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் யார்? கிறிஸ்து சுவைக்கு பகைஞன் பிசாசு. இல்லை. அவர் ஏன் நீங்க எல்லாத்துக்கும் அவன்கிட்ட போறீங்க? அவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாடு தானே. ஆமா. அந்த அவர்கள் என்று திருப்பி கேளுங்க. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் யார்? பகைஞராரா? யார்? சதுசே பசுவே தான் பகைஞர். பிலாத்து. அதை விடவும் இருக்கிறான். வதுசெயர் என்று அதான் சொன்னீங்கள் நீங்கள். பதுசேயர், சதுசேயர், மற்றது யூதர்கள். யா. ஆனா அவையால் சிலுவைக்கு பகைஞர் என்று அப்படி எழுதி இல்லத்தானே அண்ணா? பகைஞர் ரெண்டா வருது, பகைஞன் ரெண்டு வருதா? பகைஞர் 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 தான்.
பகைஞர் என்று உங்கள சரியா போடணும், எல்லாம் வராது. அதான் அவ வந்து தான் விளங்கம் அதுவும் வருது. அது ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கு தலையடி தான். ஆ, அதுக்கு ஒரு வியாழக்கிழமை ஒரு தலையடி வந்துடும் அதுக்கு. எனக்கு விளங்கையில பகைஞர்ன்றது. மேபி பகைஞர். சிலுவைக்கா கிறிஸ்துவுக்கா? கிறிஸ்துவின் சிலுவைக்கு. கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு பகைஞர். சிலுவை சிலுவை மரம் தான் அதுக்கு பகைஞர். அதான் வந்து சிலுவை மரம். சிலுவைக்கு என்ன? சொல்லவா ஆ, சொல்லவா இந்த புத்தகம் பாருங்க பாருங்க. சிலுவைக்கு பகைஞர். பெண்களும் வராது, ஆ, பெண்கள் தானே வாங்கியார். பெண்கள் தானே அங்க என்ன தோட்டத்துல பிரச்சனை போட்டது. பொறுமை நான் சொல்றேன். ரைட் ரைட். பிலிப்பியர் 3:18 ஏ அவர்கள் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகதனம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நடத்தை மாறும்போது கிறிஸ்துவ எங்களின் நடத்தைகள் மாறும்போது நாங்கள் கிறிஸ்துவ சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்ப செம்மையானவர். யாக்கோபு 4 நாளுக்கா வாசிங்கோ. யாக்கோபு 4:4. ஆ. யாக்கோபு 4:4. யாக்கோபு 4:4. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இது சிலுவைக்கு தானே ஐயா சொன்னது? நான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு தான் கேட்டேனா? இது உலக சிநேகிதத்துக்கு பகை இதுல. அது சிலுவை. ஓகே ஓகே ஓகேயா? ஓகே. சரண்டர். செம்மையானவர்களை எல்லாம் கோணலாக்கினவன் என்று எந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது? புத்தகத்திலே செவ்வையான எந்த புத்தகம் அண்ணா? எஸ்ஐயா இல்லை.
செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கினவர். புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு ஏற்பாடு. தீர்க்கதரிசிகளின் புத்தகம். உண்மையான கோளாக்குனா இந்த 6 வந்து எல்லாம் கோளாக்கி போடும். கேள்வி என்னம்மா? செம்மையானவர்களை எல்லாம் கோணலாக்கினவர்கள் என்று எந்த புத்தகத்தில் கூறப்பட்டது? யாரை குறித்து அது சொல்லப்படுகிறது? பழைய ஏற்பாடுன்னு சொன்னீங்களா? ஓ, தீர்க்கதரிசிகளின் புத்தகம், சின்ன தீர்க்கதரிசிகளின் புத்தகம். செம்மையானவளை கோணலாக்கினதுண்டா? யா, உசியா இல்ல இல்ல இல்லை. பழைய ஏற்பாடு தானே. யா, ஐயா தீர்க்கதரிசியும் புத்தகம் சொல்லியிருக்கிறா. இசாயா 26 நீதிமான பாதை இல்லை இல்லை. செம்மையான என்ன கேள்வி? ஓசியா 14:9. இல்லை. செம்மையானவர்களை எல்லாம் கோணலாக்கினவர்கள் என்று எந்த புத்தகத்தில் மீகா கூறப்பட்டது? 3:9. மீகா யா, மீகா 3:9-10. இதோ என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ உங்களுக்கு அருளுவேன், தெரிவிப்பேன். என்னத்தை? இதோ என் கடின புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழையப்பாடு. பழைய ஏற்பாடு. என்ன கேள்வியம்மா திரும்பி சொல்லுங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ உங்களுக்கு அருளுவேன், தெரிவிப்பேன். என்னத்தை? ஆ, ஆ, புதிய காரியத்தை செய்கிறேன். ஆ? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழையப்பாடு. இதோ கடிந்து கொள்ளுதலை புதிய ஏற்பாடா பழையப்பாடு. பழைய ஏற்பாடு? மனம் திரும்பாம போனபடியாலா? இல்ல, 2 காரியம். அருளுவார், தெரிவிப்பார், 2 காரியத்தை செய்வார். ஒன்று நாளாகும் 16:21. இல்ல, வட்டி கொடுக்கிறதா? இல்ல, இல்ல. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், ஆ. நான் உங்களுக்கு அருளுவேன், தெரிவிப்பேன். என்னென்னத்தை அருளுவார், எதை தெரிவிப்பார்? ஓ, நீதிமொழிகள் 1:23.
ஆமென். மறைபொருட்களை தெரிவிப்பேன். இல்லை, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென். ஆமென். நீங்க எங்க பாத்தீங்க வாலன்? நான் இந்த ஊத்துல நான் மறைபொருளை தெரிவிப்பேன். மறைபொருளை. ஓகே ஓகே. மரவிடங்களை தெரிவிப்பேன். இருக்க போறாங்க. எது யாக்கோவின் சந்ததிக்கு சுதந்திரம்? இஸ்ரவேல் தான். ஆனா எந்த கானான் தேசம் தான் சுதந்திரம். தேவனுடைய வசனம் எதை போல பொழியும், எது போல இறங்கும்? பனித்துளி போல இறங்கும். பனி போல. உபாகம் இருக்கு, உபாகத்துல 5 நிமிஷம் வெள்ள அடிக்கணும், ஒரு திருந்துட்டு வார். என்ன கேள்வி சொன்னவா தேவா? பனித்துளி போல விடும். உபாகத்துல இருக்கு, உபாகத்துல இருக்கு அந்த வசனம். என்ன கேள்வி கேட்டவா? அதுதான் தெரியாது, இப்படிதான் தெரியும். தேவ வசனம் எப்படி இறங்கும்? சொல்லிட்டீங்களாண்ணா? அல்ல, என்ன கேள்வி? தேவ வசனம் பனி போல இறங்கும் ஐயா சொல்றார். தேவனுடைய வசனம் எது போல பொழியும், எது போல இறங்கும்? உபாகத்தில் இருக்கோம்மா. யவாவத்துல இருக்குது. ஓகே. உபாகத்துல ஒரு அதிகாரத்துல 1ஆம் வசனம், அது 1ஆம் வசனம் இல்ல, 2வது வசனம். 2ஆம் வசனம். சரி, யோவான் 32:2 இருக்கு. அதுதான் வாய்ச்ச பாகமும் 32:2 பாகமும் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல் மேல் இறங்குவதோடு என் வசனம் இருக்கும். மழையானது இளம்பயன் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவதை போல என் வசனம் இறங்கு. நீங்க பனித்துளியை கண்டிருக்கிறீங்களா புல்லில் இருக்கிறத? காலையில இருக்கும், வெயில் வர போயிடும். காலையில அந்த நல்ல புல்லுக்கால் நடக்க அப்படியே நுனியில நிப்பினோம். நல்ல வடிவா இருக்கும், மின்னுங்கும். நல்ல மினுங்கமா. உங்களுக்கு விசிட்டர்ஸா? இல்லையாண்ணா, இவ மகள் மழை சரியா இங்க சினோ கொட்டுது. இன்னைக்கு சினோ கனகாலம் இல்லாத சினோ. அதான் நாங்க அனுப்பி இருக்கிறோம் உங்களுக்கு. இங்கே எங்கால யார் டொல்லி எங்களுக்கு அனுப்புவா, நாங்கள் உங்கால அனுப்பி விட்டுறாங்க. அதான் வானதியா சின்ன சொல்றாரு போல இருக்கு. எனக்கு மகள் மலை இதண்டா பாடியா, அந்த குடிகளோட வந்தவ தானே, அவக்கு நீ பிடிக்க வேணும். என்னுடைய ரூமுக்கு பயங்கர ஓம், என்ற கம்ப்யூட்டர்ஸ் ஓன். ஆனா எங்களுக்கு +10 இன்றைக்கு எங்களுக்கு. இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்துருக்கு கனகாலத்து பிறகு மழை வரும் தொடர்ந்து. அது வந்தா இது வரும், இது வந்தா அது வரும். வானரையா நேற்றையிலேருந்து காண இல்லை. அடிச்சேன், லேட்டா வாரன்னு சொன்னார். தேர்ஸ்டேல வீட்டில் நிற்பேன்னு சொல்லி வரப்போ எப்போ அந்த கிழமை கண்டிப்பா வர வேண்டாம். என்ன நடிச்சேன் வருவீங்களோட ஒரு சின்ன ரீசன் லேட்டா வர வேண்டாம். ஓகே, தொடருங்க. ஒரு ஆசாரியன் இயேசுவானவர் சிலுவைக்கு போக முன் தீர்க்க தரிசனமாக யூதா ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்று சொல்லுகிறார். அவன் யார்? அப்போ சொல்ல இருக்கு இல்லை, தெரியும், ஒருத்தர் சொன்னவர். ஒரு ஆசாரியன் இயேசுவானவர் சிலுவைக்கு போக முன் தீர்க்க தரிசனமாக யூத ஜனங்களுக்காக மரிக்க போறார் என்று சொல்லுகிறார். அவன் யார்? அவற்றை 3 எழுத்து பேர் அவற்றை.
அப்போ பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடாமா? புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு தானா? ஓகே. ஒருத்தர் சொன்னார் அந்த பேர் 3 எழுத்து 4 எழுத்து தான் அவர் சொன்னார் பேர். யோசியா. என்னன்னா யோசியாவா? இல்லை. ஹைவா ஹைவா காய் ஜோவான் 11 காய்வான் 3 எழுத்து நான் சொன்னேன். ஹைவா 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 ஆசாரியனாகிய ஹைவா. யோவான் ஜோவான் 11:49 இருக்குது. யோவான் 11:49. காய்பா காய்பா ஐவா யா நான் சொன்னேன் 3 எழுத்துண்டு. யோவான் 11:49. யோவான் 11. அப்பொழுது யோவான் 11:49. எக்குலாய் அதலிஸ் நம்மையா அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா 4 எழுத்தையா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன 3 எழுத்து காவனா உண்டு இயன உண்டு பாவனா உண்டு. 51 மிச்சம் கிடக்குதானா? இதை அவன் சுயமா சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாய் இருந்தபடியா இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பதற்காகவும் மரிக்க போகிறார் என்று தீர்க்கதரிசனமாய் சொன்னான். பாலன் உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கா? இல்ல பிரதர். சும்மா ஒன்று இந்திரமண்ணா கேட்க போறீங்களாண்ணா? இல்ல இல்ல இல்ல. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். யாருக்கு யார் சொன்னது? அந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தவனை இயேசு சொல்றாராக்கம் கட்ட போட சொல்லி. இல்லை இல்ல அவன் லாசர் ஒழுங்கு வேலைக்க யா லாசரு எழும்புறதுக்காக இயேசு சொல்றார் யூத ஜனங்களுக்கு. இயேசுவின் பிறப்பு முதல் பரமேறி செல்லும் வரை கூறும் ஒரு நல்ல வசனம் எங்குள்ளது? இயேசுவின் பிறப்பு முதல் பரமேறி சென்ற வரை அப்படிப்பட்ட வசனத்தை கூறும் ஒரு நல்ல வசனம் எங்கே இருக்கிறது? எந்த புத்தகத்தில் இருக்கிறது? இதுல அந்த இந்த புள்ளிய தேவாலயத்துக்கு கொண்டு போய்க்கல சொன்ன சம்பவம். நல்ல பேர் தீர்க்க தரிசனமா சொன்னதா? ஓமையா அந்த 45 வயசுல தேவாலயத்தில் இருந்தான் ஒருத்தர். சமசோன சிமியோன் 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 சரியா? என்னன்னா சிமியோன் சிமியோன் இல்லையே. 1 தீமோத்தேயு 3:16 பாருங்கள்.
ஒன்று அந்த தீமத்தேயு 3 16 1 தீமத்தேயு 3:16 பார்ப்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். பிறப்பில் இருந்து பரமேறு மட்டும் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்தார். ஆமாம், கரெக்ட். வெஸ்டிக் ம். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். ஈஸ்வரனுக்கு சொன்னது என்ன? இதில் நான் இந்த கேள்வி கேட்டேனா, ஆனா இப்ப ஆவி என்று கேட்கிறேன். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. திருப்பி கலந்தோ. என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஆவியை சங்கீதம் 104:30. இல்ல, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல தான் இருக்குது. பழைய ஏற்பாடுலையா? முதல் வாயிட்ட நீங்கள் தான் முதல் வித்தியாசமா கேட்டேன். இது வித்தியாசமா கேட்டேன். நீதிமொழிகள்ல 1வது அதிகாரம் 23வது வசனம். 23 புதிய ஏற்பாட்டில் என் கடிந்து கொள்ளுதல் திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென். அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டாரா? ஆ அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டாரோ? ஆம். ம். சரி, யோபுவின் நண்பர்கள் பேசி முடிந்த பிறகு தேவன் யோபுக்கு பதிலளிக்கும் போது எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டது? யோபுக்கு ஆண்டவர் கேட்கிறாராமா? நண்பர்கள் எல்லாம் சொல்லி முடிஞ்ச பிறகு யோபு தனிப்பட்ட வீதியில ஆண்டவர் கேட்கிறார், காத்த மடியில கட்டலாமா அப்படியெல்லாம் கேட்கிறார் தானே. ஓகே. அதை எத்தனை முறை கேட்டிருக்கிறார் அந்த கேள்விய? வேற இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இல்லை அம்மா, நீங்க 4 நான் 5 ஒன்று சரி தான். இல்லை, இது 81 முறை ஆண்டவர்
யோபுக்கு கேள்வி கேட்டிருக்க. யோபு 38வது அதிகாரத்துல 41 முறையும், யோபு 39வது அதிகாரத்துல 17 முறையும், 40வது அதிகாரத்துல 7 முறையும், 41வது அதிகாரத்துல 6 முறையும் கேட்டிருக்கிறேன். கால்குலேட்டர் இல்லையம்மா, ஆண்டவர் கால்குலேட்டர் வாங்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் பேசியிருக்கிறார் அவரோட. யா கேள்வி கேட்டவர் தானே. இந்த என்ன ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிறார் தானே, அவ எங்க இருந்தவ அப்படி எல்லாம் கேட்கிறாரு. ஓ அதான் ஓகே ஓகே விளங்கு. 20 அந்த 9ஆம் அதிகாரத்தில் இருக்க நம்ம எல்லாம் ஓமோ, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரியதையும் செய்தவன் யார் என்றெல்லாம் கேட்கிறார். அந்த காற்றை மடியிலே கட்டத்தக்கவன் யாரும் இருக்கிறார்களோ என்றெல்லாம் கேட்கிறார். ஆமா ஆமா 81 முறை அது அந்த கேள்விகள் வருது. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று இஸ்ரவேலர் கட்டளை பெற்றது எப்பொழுது? அந்த எருவமலை சுற்றி வரும் பொழுது யோசுவா 6:10 இருக்கு. 6:10 இயேசு நம் கண்களை ஏறெடுத்து அங்கு பார்த்த தருணம் பாராட்டை பெற்றவன் யார்? பாராட்ட பெற்றவள் யார்? பெற்றவனா? பெற்றவள் அவதான் இந்த தைலத்தை கொண்டு வந்து பூசினவா? இல்லை, இயேசு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த தருணம் பாராட்டை பெற்றவள் யார்? பெற்றவன் ஸ்தேவான், பெற்றவள் அப்ப விபச்சாரியா? இல்லை, பாராட்ட பெற்றவளா? அது மரியாளா? இல்லை, பொன். மார்க்கு 12:4. பொண்ணுக்கும் அப்படி வந்தது. அவசியமா 7 விதவை 2 காசை போட்டாலே ஓ அந்த 7 விதவை இயேசு தன் கண்ணை ஏறெடுத்து பார்த்து இவள் எல்லாரிலும் விட அதிகமாய் போட்டாள் என்று சொல்லுறாரு. இல்ல பாராட்ட பெறுகிறாள் எல்லாம். ஆமாம். ஒரு மாதம் அவர் கண்ணில் ஏறுறது என்ன மாக்கு? என்ன மாக்கு 12:4-44 இருக்கு. 12:4 மாக்கு 12:4. பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் கல்லிருந்து என்னம்மா கல்லு எறி நடக்குது? அது இல்ல வசனமாம்மா. அங்க 43 12:43-44 இருக்குன்னா, அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து காணிக்கை பொட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த 7 விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். நீங்கள் சொன்ன கேள்வியில நீங்க சொல்லுங்கள். பரலோகத்தை பார்த்த மாதிரி பரலோகத்தை இயேசு தம் கண்ணை ஏறெடுத்து பார்த்த தருணத்தில் பாராட்டை பெற்றவள். എടുത്തുണ്ട് ഇല്ലയമ്മ പാരാട്ട പറ്റതൊക്കെ എടുത്തുണ്ട്. அவர் கண்ணை பார்த்தபடியாத்தானே அந்த 7 விதவை போட்டது தெரிஞ்சது. கேள்வி அப்படி யாரும் பார்க்கலாம் தானே அம்மா. ஏறெடுத்தண்டில்ல அவர். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து காணிக்கப்பட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் விட இந்த 7 விதம் அதிகமாக போட்டால்
ஆ, எடுத்து ஆமா. பார்த்துட்டது நான் நினைக்கிறேன் மரியாள் இந்த காரியத்துல வரும் இந்த காலில் இது போட்டாவே என்ன பரணி தைலத்தை போட்டாவே அதுக்குதான் இதெல்லாம் இல்ல 2 பணத்தை போட்ட அந்த விதவை. அதான் நீ ஏறெடுத்து கேட்ட பார்த்து கேள்வி விட பிள்ளையாம்மா. ஏறெடுத்து ஏனண்ணா கேட்ட கேட்ட கேள்வி கேள்வி என்ன? பரலோகத்தை இயேசு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த தருணத்தில் பாராட்டை பெற்றவள். அது எங்க இருக்கு வசனம்? ஆண்டவர் அவள் இந்த காணிக்கையை காணிக்கப்பட்டு வந்து கீழே மற்ற இருக்காம்மா. எல்லார நீங்க பாக்கிலும் அங்கே போங்க. அவள் அவள் தான் போட்டிருக்காள்ன்னு சொல்றாரு தானே. பாராட்டு தானே அது. அது கண்களை எடுத்துட்டு போட இல்லை. ஆ உங்களோட பைபிள்ல அப்படி எழுதிட்டாங்க தெரியா? ம். கண்களை ஓகே. எடுத்துட்டு போட இல்லை. அதுதானே பார்த்து ஒரு பொம்பளைக்கு பூரா ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமோடா. ம். இந்த அவள் காணிக்கப்பட்டு எத்தனை முறை சபைகளிடத்தில் தனக்காக ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார். யார்? பவுல், அப்போஸ்தலன் பவுல் ஆ, தன் ஊழியத்துக்காகவும் தனக்காகவும் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார். எத்தனை முறை? அது எண்ணித்தான் சொல்லுவான். அப்புறம் கால்குலேட்டர் ஓன் பண்ணிட்டு 3 முறை 6 3 முறை முறையா வேண்டிக் கொண்டார். 4 முறையா? 6 முறையா 6 முறை. 6 ரோமர் முறை. 15:32, 2 கொரிந்தியர் 1:11, 1 தெசலோனிக்கேயர் 5:25, எபேசியர் 6:20, கொலோசியர் 4:4, 2 தெசலோனிக்கேயர் 3:1-2. ஓகே. அந்த அந்த இயேசு கண்களை ஏறெடுத்தன்னு சொல்லியிருக்கல்லோ ஓ, 3 தரத்துல சொல்லி இருக்கு. ஒருக்கா அந்த திரளான ஜனங்கள் அவரை தேடி சாப்பாடு கேட்க. இல்லை 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 திரளான ஜனங்கள் பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க. அடுத்தது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அந்த இடத்த கண்களை ஏறெடுத்துன்னு இருக்கு. வேலை சின்ன பின்பு கண்களை வானத்துக்கு ஏறெடுத்துன்னு ஆண்டவர் சொல்றாரு. மூன்று மூன்று இடத்துல இருக்கு. ஆமா. அது 3 இடத்தான் இயேசு கண்களை ஏறெடுத்து போட்டு கிடக்கு. இந்த லாசரும் கண்ணை எடுத்ததான். அதுக்கு போட இல்லை. அதே விட்டீங்க அப்போ. அப்ப அதுல ஏறெடுத்தண்டு இல்லையா? ம். மகேந்திரம்மா நீங்க கேளுங்கோ. சரி, இந்த கேள்வி இந்த விடிய மறந்து போனா நீங்க தான் சொல்லணும். திருச்சியிலே நீள மகள மொத்தம் எவ்வளவு? 10, 10, 40, 80. யா என்ன 10, 40 நீளம் அகலம் சொல்ல முடிவா? மொத்தம் 10. ஆ? மொத்தம் 10 என்ன? திக்கு அந்த திக்கா இருக்கிறது அது 10. ஐயா 40, 40 உயரம், 80 அகலம். ஆமா, 10. 10 திக்கு ஐயா. திக்குன்னு சொல்றது அந்த தடிப்பு. குட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மகேந்திரவண்ணா எந்த நாளும் பாடமே வந்துடுது மகேந்திரவண்ணா. நாங்கள் ஓட வண்ணைக்கு திங்ஸ்கள் ஓட வண்ணைக்கு இது மூண்டும் பார்க்கலாம். உயரம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, திக்க எவ்வளோ. எல்லாம் கூடும் யாராலே? கத்தராலை. என் தேவனால் எல்லாம் கூடும். தேவனாலையா? சரியான பதில் தேவனாலை. தேவனாலே. மத்தேயு 19:26. எல்லாம் கூடும் யாருக்காக? மாட்டிட்டீங்களே. எல்லாம் கூடும் யாருக்காக? எங்களுக்காகத்தான். தவறான விட. இயேசுக்காக. தவறான விடை. எல்லாம் கூடும் யாருக்கு? எல்லாம் கூடும்னு பேர்க்சன் தான் கேட்கணும். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் பாட்டு படிக்கிறேன். அது பாட்டு. நான் கேள்வி. பதில் இயேசுவாலே எல்லாம் கூடும். என்ன? எல்லாம் கூடும் யாருக்காக? அது எல்லாம் கூடும் யாராலே? இது எல்லாம் கூடும் யாருக்காக? எங்களுக்கு.
இல்லை. ம். சிம்பிள் கேள்வி ஐயா. எல்லாம் கூடும் யாருக்காக? எனக்காக. அப்ப பை ஃபோர்ஸா சர்வாதாரமாக இருக்கு. எனக்காக, மற்றவர்கள் உங்களுக்காக. நல்ல பதிலம்மா. எங்க எடுத்தீங்களோ தெரியாது. எல்லாம் கூடுமே. யாருக்காக? எங்க மாக்கு 9:23 வாசிங்கோ. மாக்கு 9:23. மாக்கு 9:23. மார்க் 9 chapter 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு. ஆமென். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்களுக்கும் தான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் முதலாவது பஞ்சம் உண்டானது எப்போது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் முதலாவது பஞ்சம் உண்டானது எப்போது? ஆபிரகாமின் நேரத்தில் அல்ல. தவறான விடை. ஆபிரகாமின் நேரத்தில் இல்லையா? ஆபிரகாமின் காலத்துல இல்ல. தவறான விடை. முந்தி கேட்ட நீங்கள் ஞாபகம் இருக்கு, கேட்ட கேள்வி பதில் ஞாபகம் இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் முதலாவது பஞ்சம் உண்டானது இப்போது. சரியான விடை ஆபிரகாமின் நாள்களில். ஆபிரகாமின் நாட்களில் தான் நான் சொன்னான். இல்ல, நீ அப்படி சொல்ல, நேரத்திலேயே சொன்னீங்க. இல்ல, ஆபிரகாமின் காலத்தில் என்று சொன்னான். காலம் காலம் அதான் புல, அதுதான் புல. அதுதான் மிகப்பெரிய தவறு. ஐயா, அதுக்கு 50 மார்க்ஸ் தரணும். இந்த ஆபிரகாமன் சொல்லிட்டேன். ஆபிரகாமின் நாட்கள். ஆபிரகாம் விடைய வேதாம ரீதியில சொல்லுங்க. ஒரு வேலைக்காரின் மகன் ராஜாவானான். அவன் யார்? ஒரு வேலைக்காரின் மகன் ராஜா. யோசேப்பு இல்ல, யோசேப்பு இல்ல. வேலைக்காரின் மகனையா சேவர்கள் மகன் ராஜா வந்துட்டான். இதுவும் கிறுக்கிற கேள்விதான். கேட்ட கேள்வி அது இன்றைக்கு கேள்வி வச்சு நாளைக்கும் கேட்கலாம் தான் உங்கள்ட்ட. அபிகாயிலா ஏதோ ஒரு பேர் சொல்றீங்க. அது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, தாவீது. அபிகால் தாவீத கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அந்த தேவோரா ஆபிரகாமின் வேலைக்காரி இல்லை, ஒரு வேலைக்காரி மகன். ஒரு அப்போஸ்தலர்ல இருக்கு விட. அப்போஸ்தலர் 11:28 வாசிங்கோ. அப்போஸ்தலர் 11:28. அவர்களில் ஒருவனாகிய அகவு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். ஆகபு. ஒரு வேலைக்காரன் மகன் பட்டய முருவி குத்ததினால் செத்து போன ராஜாவார். சவுல். தவறான விடை. ஒரு வேலைக்காரன் மகன், வேலைக்காரன் மகன் தான் பட்டயத்தை உருவி குத்தினத செத்து போன ராஜா. எடுத்தான், குத்தினான், ராஜா மண்டையை போட்டார். அவர் யார்? அப்னேரா?
அப்னேரா? இல்ல அப்சலோமா? இல்ல இல்லை. அபிமேலேக். நியாயாதிபதிகள் 9:52 54 இருக்கு. அபிமேலேக். அடுத்த கேள்வி. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு இருமுறை பெயர் சூட்டினார். அவர் யாருக்கு? அந்த பெயர் என்ன? ஒரு மனிதனுக்கு 2 முறை பெயர் சூட்டி இருக்கிறார். யாக்கோபு. என பேருக்கு ஆபிராமுக்கு 2 முறை, யாருக்கு? ஆபிராமுக்கு 2 முறை, சாராளுக்கு 2 முறை, 2 முறை, சாராளுக்கு 2 முறை. யாக்கோவுக்கு 2 முறை, யா, யாக்கோவுக்கு 2 முறை, மூசைக்கு 2 முறையா? இல்ல மோசேக்கு 2 கேள்வியை முறை. வரியா கேட்காம நீங்க ஒரு மனிதனுக்கு அதான் சொல்றேன், யாக்கோபு. இருமுறை பெயர் சூட்டினார். அது யாருக்கு? அந்த பெயர் என்ன? யாக்கோபு, இஸ்ரவேல். என்ன சொன்னீங்க? யாக்கோபு, யாக்கோபு, இஸ்ரவேல் அல்லது ஆபிரகாம். ஆபிரகாம். கேட்ட வேலைக்கு பதில் சொல்லுங்க. யாக்கோபு, இஸ்ரவேல். அதான் விட துணிவா சொல்லும், சறக்கக்கூடாது. இயேசு யாரை மும்முறை பேர் சொல்லி அழைத்தார்? ஆபிரகாமே, ஆபிரகாமே, ஆபிரகாமே. இல்லை. சீமோனே, சீமோனே, சீமோனே. உண்டு. மற்றது? யா, சீமோனே, சீமோனே, சீமோனே. ஓகே, அது சரி. மற்றொரு ஆள். எங்கட இவர். அவர்தான். அவர் 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 அவர்தான். ஏலின்ற வீட்டுல இருந்தாரு. அதுக்கு என்ன பேர்? சாமுவேல். சாமுவேல், சாமுவேல். ஜோவானா கூப்பிட இல்லையோ? யோவான் 3 தரம் மறுதலைப்பான்னு சொன்னாரு. யோவானே, யோவானே, யோவானேன்னு கூப்பிடல தானே ஐயா? யோனாவின் குமாரனாகிய சீமோன் யோவான்னு போட்டிருக்கு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறப்பார்கள். என்னண்ணா? கேள்வி மனோலி சொல்லியாச்சு. சொல்லி போடுறது. கம்பீரத்தோடு அறுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கம்பீரத்தோடு அறுக்கிறவர்கள் சந்தோஷத்தோடு. எப்படிப்பட்டவர்கள்? சங்கீதத்தில இருக்குதாண்ணா. கம்பீரத்தோடு அறுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சங்கீதத்தான் இருக்கு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சரி, விட சரி. 2 பேரும் சரி, சண்டை இருக்கும். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டவர்கள் யார்? நூதன தேவர்களை தெரிந்து கொண்டவர்கள் யார்? விளங்கலையண்ணா? அவதான் நூதன தேவர்கள். நூதன இந்த அந்த என்ன தீவு, அந்த கிரேத்தா தீவாக்கலாம். கிரேத்தா தீவா. பாவல் சொல்றாரு. ஓகே ஓகே. மெலித்தா தீவோ புலியான விட. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டவர்கள் யார்? நூதன தேவர்கள். நூவண்ணா தானா நானா? நூதன தேவர்களை தெரிந்து கொண்டவர்கள். நூதன தேவர்களே பவுல் தானே சொல்றாரு அண்ணா. அந்த தீவாக்கள் என்ன போயிடுச்சு? நியாயாதிபதிகள் 5:8. நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்றவர் யார்? வேறதான என்ன? ஏரோதா? இல்லை. நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போனது என்ன என்றவர் யார்? வெரி சிம்பிள் கொஸ்டின்.
நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இயேசுதான். யாரு? இயேசு ஆண்டவர். இயேசுவாவா? இயேசு ஐயா, இயேசு. ஆ, சரியான பாடு. இயேசு. ஆ, சரியான. எனக்கு தெரியும் இப்படி சொல்ல முடியாது. ஞான சிருஷ்டிக்காரன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஞான சிருஷ்டிக்காரன் சவுல். தவறான விடை. ஞான சிருஷ்டிக்காரன் யோவானா? இல்லை. ஞான சிருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அங்கடி ஏசாயா, சாரி எலியா. தவறான விடை. எலியா இல்லையா, எலிசாவா, எலியா? எலியா தான். இல்லை. ஞான சிருஷ்டிக்காரன் வேதாந்த அவங்க சொல்றாங்க தான் எங்க என்ன எலியாவுக்கு அந்த சிறிய அங்கோட்ட இருக்கிற நாங்கள் என்னோட ஒரு மணி தான் இருக்க கொண்டு கொடுத்து கேட்போம் சொன்னவர். ஓ, கழுதையை தேட போய்க்க அதே சொல்ல. இவன் சவுல். சவுல் இல்ல தாவீது ஞான சித்திக்காரன். இல்ல. வேலைக்காரன் சவுலுண்ட வேலைக்காரன். என்னென்ன கேள்வி? சவுலுண்ட வேலைக்காரர் ஐயா. ஞான சிருஷ்டிக்காரன் என அழைக்கப்பட்டவர் யார்? பார்த்தானா? இல்லை. தாவீது ஞான சித்திக்காரன். சாமுவேல் தீர்க்கதரிசி. 1 சாமுவேல் 9:9 இருக்குல்ல. ஓ, ஞான சிருஷ்டி. ஞான சிருஷ்டிக்காரன் போறேன்டா காசை கொடு, காசு இல்லைன்ற துட்டு இருக்க இது சொன்னானே. ஓ, சரி சரி சரி. அடுத்த கேள்வி. ஞான சிருஷ்டியோட புருஷன் என அழைக்கப்பட்டது யார்? ஞான சிருஷ்டியோட புருஷன் என அழைக்கப்பட்டது யார்? சவுலா? தாவீது யானா? இல்லை. ஞான சிருஷ்டியுள்ள புருஷன் ஏமான். ஏமான் 1:4-24. 2 வெண்கல விலங்கு போட்டப்பட்டிருந்த இருவர் யார் யார்? இவர் சீலாவும். சிதேக்கியா. சிதேக்கியா சரி. அடுத்தால் பவுலும் சீலாவும். இல்லை. பவுஞ்சர் எங்கேயா கட்டினது? காசை போட்டு மண்டையை போட்டவங்கள இல்லை. கட்டி வச்சிருந்தாங்களே ஐயா. 2 வெண்கல விலங்கு போடப்பட்டிருந்த இருவர். ஒன்று சிதைக்கியா, மற்றவர் தூணுக்கு நடுவில் இருந்தவர். உங்களோட கிதியோன். இல்லை. 2 தூணுக்கு நடுவில் இருந்தவர் ஐயா. இவர் என்ன பேர் வராது வராது. நான் கேட்டேன் இந்த விட என்ன வராது. அந்த தெரியும். இசக்கரா? இல்லை. இல்ல இல்ல. 2 தூணுக்கு இருந்து இழுத்து விட்டா எல்லாரும் மண்டையை போட்டாங்க. அதான் கிதியோன் இல்லையா? அதான் அது பேர் எனக்கு கிதியோனும் மற்றவன் என்ன? சிம்சோன். சிம்சோனா? சிம்சோன். சிம்சோனா? நான் கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் வராது ஐயா. எனக்கு ஆல்வேஸ் கிதியோனும் சிம்சோனும். நீங்கள் நூதன கேள்விகள் எல்லாம் கேட்கிறீங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. 2 சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது யார்? 2 சங்கிலிகளால். சீமோன். என்ன பேர்? லேகியோன். லேகியோன் இல்ல இல்ல, சிம்சோன். 2 சிம்சோன் யா. 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தது யார்? அது வெங்கல கதவு. இது சங்கிலி. 2 சங்கிலி. அதுதான் பவுலும் சீலாவும் ஐயா. பவுலும் சீலாவும். இல்லை. 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தது யார்? ஆக 2 சங்கிலியா போட்டது. மனேசே பேதுரு.
ம். நித்திய சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருப்பது யார்? நித்திய சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருப்பது யார்? சாத்தான், வலுசற்பம், ஆ? சாத்தான், தவறான விடை. வலுசற்பம். நித்திய சங்கிலினால் கட்டப்பட்டிருப்பது யார்? அவன் தான் ஆர்? டெக்னிக்கல் இது வரணுமே பொருங்கவா. நித்திய சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருப்பது யார்? நித்திய சங்கிலி. நித்திய சங்கிலினால் கட்டப்பட்டிருப்பது யார்? சரியாட்டி சரண்டர் சொல்லுங்க. பாவம் செய்த தூதர்கள். யூதா 6:2, பேதுரு 2:4 இருக்கு. சரி, 9 மணி ஆச்சு. சரியாம்மா, முடிவு தேடுங்கம்மா. ஓகே. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. இன்றைய நாளின் தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே, அநேக வேதத்தின் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே, நீர் கொடுத்த கிருபைகளுக்காய், நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய், ஆவியானவர் எங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதுல பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், இதை கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே, வேதத்துள்ள ரகசியங்களை இன்னும் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மந்திரமண்ணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கத்தாவை இருக்கிற இல்லடங்களையும் ஆண்டவரே, சுற்றுப்புறங்களையும் உடைய இரத்தத்தில் மூடி காக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளையும் கத்தாவை நீர் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கத்தாவை லேசியனாக்காய், மனைவி, பிள்ளைகள், சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி இன்னுமாய் பல்கி பெருகச் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் தகப்பனே, இந்த சோதனுக்காய் ஆண்டவரே, நாங்க பாலா அந்த சோதனுக்காய் நாங்க செபிக்கிறோம். பிள்ளை ஆண்டவரே, கத்தாவே இந்த குடும்பத்தோடு நீர் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கடலையிடும் ஆண்டவரே. சகலதையும் ஒன்றிய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். லேசியண்ணா. ஆமீன் ஆமீன் ஆமென். ஆமீன் சகோதரி. ஆமென், ஆமென். லேசியண்ணா, ஆமென். கேட்கலையா? லேசியண்ணா. கேட்கலையா? கேக்குது. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் லேசியண்ணா, ஒரு இதண்ணா என்னண்டா, என்ன சுபா பாலா அடுத்த மாதத்துல இருந்து ஜெபத்துக்கு வர போறாவாம். என்ன செய்யற யாரம்மா? சுபா? ஓ, ஜெபத்துக்கு வர போறாவாம். என்ன என்ன செய்யறன்னு தெரியாது எனக்கு. எங்கட சுபாவா? ஆமா, ஆமா. எங்க இலங்கையில இருந்தா ஓ, அவ பிரச்சனை இல்லை, வரட்டும். என்ன இந்த என்னன்னு சொல்றது, அந்த பழைய அடுத்த வாரத்துல நேரம் மாறுது தானேம்மா. ஆமா. நேரம் மாறைக்க எல்லாருக்கும் சரி வரும். ஜூன்ல வாரண்டவா அந்த பிரச்சனை இல்லை. உண்டா வர போறாவா, அப்புறம் தனியா வர போறாவா? அவைக்கு தனியா வர்றது ஏனண்டா நீண்ட நேரம் அவ நிக்க மாட்டா தானே அண்ணா. ஓகே, அவ வந்துட்டு போகலாம். நான் முந்தி செய்த மாதிரி செய்வோம். ஓகேயா, நான் அப்ப இன்னும் ஒரு புள்ளையும் தருகிறேன். அது ஆ, ஜெர்மன்ல இருக்கிற புள்ள. அதையும் சேர்த்து இதை இவையும் சேர்த்து செய்யலாமான்னு. ஓகே. எங்கட முடிய ஓ, வளமையான முடிய அவை கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் டைமை பார்த்து செய்தீங்கன்னா சரி. ஓகே, ஓகே அண்ணா. டைம் இருக்குத்தானே? ஓ, என்ன என்ன நாள்ல வாரவாமா? வெனஸ்டேயா? அவ புதன்கிழமையில வாரவா? புதன்கிழமையா? ஓகே. அந்த அந்த இதுக்கு ஆட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த ஓகே. புதன் இந்த எங்கட இந்த பிரியருக்கு அடுத்ததா போடவா அண்ணா? அடுத்ததா செய்யறதா அல்லது? முந்தி மாதிரி அவ கூட நேரம் ஓகே, தானே. ஓகே, அவவும் நீங்களும் அந்த பிள்ளையும் சேர்ந்து செய்யலாம். உண்டா? ஓகே. பிரச்சனை இல்லை. புதன்கிழமை தானே. எனக்கு ஆமாம்.
எனக்கு டைம் இருக்கு, நேர மாற்றம் வருது. ஓகே ஓகே, பிரச்சனை ஓகே இல்லை. அண்ணா. ஓகே அம்மா, காட் பிளஸ் யூ. ஓகே ஓகே ஓகே. சாரி பிரதர். ஹலோ பிரதர். சொல்லுங்க ஐயா. நீங்க அந்த பாஸ்வேர்டு நம்பர் அனுப்பினா கலைக்கிறீங்களா? எங்கே அனுப்பினீங்க? எனக்கு அனுப்ப ஒன்றும் வரையில. நேற்று அனுப்பி பாத்துக்கிறீங்க அந்த பாஸ்டர் சார்லஸ் பாஸ்டர்னு சொல்லி விளங்கல. வவுனியா பாஸ்டர் இதுக்கு கலைக்கிறவங்களோட சார்லஸ் பாஸ்டர் எனக்கு அனுப்ப இல்லையா, எனக்கு ஒன்றும் வரையிலையே. நீங்களும் அனுப்பல, அவையும் அனுப்ப இல்லை. மற்ற நம்பருக்கு அனுப்பிட்டாலும் நீங்க ஒரு ஒன்றும் 2 நம்பரும் அனுப்ப இல்லையா? அதில் விழுந்திருக்கே, விழுந்திருக்கு எனக்கு பார்த்தேன். 2 ஏதாவது நம்பர் அனுப்பிட்டேன், அந்த டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிவிட்டேன் நம்பரை எழுதி.